வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு கிட் ஐபிஎல்? அந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து புக்கில் இருக்கா? அப்படி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு டீமுடைய லெகசியை காப்பாற்றாகணும். 2008லேருந்து 23 வரைக்கும் ஒரு டீம் எங்கேயோ இருந்தது. ஆனால் கடைசி 2 ஐபிஎல்லாக அந்த டீமுடைய நிலைமை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. அதுதான் சிஎஸ்கே. கடந்த ஒரு 3 மேட்சஸாக ரொம்ப சூப்பராக சொதப்பிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்சில் 250 வந்திருக்காது ஆர்சிபிக்கு. ஒரு 210 220க்குள்ளேயே வந்திருக்கலாம். அதுதான் ஒர்த்தே. ஆனால் இவங்க அடிக்க விட்டாங்க. அடிச்சுட்டு போங்கடா அப்படின்னு அடிக்க விட்டாங்க. 250 ரன்ஸ் வச்சு செஞ்சுட்டாரு டிம் டேவிட் கடைசியாக. ஐ மீன் லைக் கடைசி ஒரு 10 ஓவரில் 150 ரன்ஸாவது வந்திருக்கும். கடைசி ஒரு 5 ஓவரில் ஒரு 90 ரன்ஸ் மேலே வந்திருக்கும் போல். அந்த மாதிரி தான் விளையாடினாரு டிம் டேவிட், தேவ்தத் படிக்கல், ராஜத் படித்தர், விராட் கோலி வேற கொஞ்சம் விளையாடினாரு. சிஎஸ்கே எங்கே தப்பு பண்ணாங்கன்னா, விக்கெட்ஸ் கொஞ்சம் இழக்காமல் இருந்திருந்தாங்கன்னா மேபி இந்த மேட்ச் சிஎஸ்கேவுக்கு போயிருக்கும். ஒரு 200+ ரன்ஸ் அடிக்கிறாங்கல்ல சிஎஸ்கே, அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இங்கே மேட்ச் எங்கே தோத்துதுன்னா கன்ஃபார்மாக சிஎஸ்கேவுக்கு வீக்கான ஒரு பவுலிங் அட்டாக். யாருமே நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு பவுலிங்கும் இல்லை அப்படின்றதான் உண்மை. முக்கியமாக பேஸ் பவுலிங், இந்த டெத் ஓவர் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அங்கே தான் சிஎஸ்கே லேக் ஆகுறாங்க. அது மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல.